வணக்கம், டாக்டர் முரளி, ஹோமியோபதி மருத்துவர். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ சொரியாசிஸ். சொரியாசிஸ் சில்வரி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் பேச்சஸ், ஓகேங்களா? அங்கே ரெட்டாக வரும். ஓகே, அது சொரியும் போது என்ன செதில் மாதிரி கொட்டும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு புண்ணு மாதிரி இருக்கும், செதில் மாதிரி கொட்டும் சொரிஞ்சா. சொரியாசிஸ் பார்த்தோன்னா மழைக்காலம் குளிர்காலத்தை விட வெயில் காலத்தோட ரொம்ப அதிகமாகும். சம்மர் சீசனில் தான் இது என்னன்னா ரொம்ப அரிப்பு அதிகமாகும், ரொம்ப அரிப்பு தாங்க முடியாதுன்னு. ஓகேங்களா? சொரியாசிஸ் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மது அருந்துதல், ஆல்கஹால் கன்சப்ஷனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இல்லை அனிமல் ஃபுட்னு சொல்லக்கூடிய நான்வெஜ், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்க வேணும். இந்த மாதிரி இல்லை ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றது குறைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கினா என்ன ஆகுன்னா, லிவர் ஃபங்க்ஷன் அப்நார்மல் ஆகும். லிவர் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த இச்சிங் ரொம்ப அதிகமாகும், அரிப்பு ரொம்ப அதிகமாகும். சொரியாசிஸ் இருக்கிறவங்க ஹோமியோவில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹோமியோவில் நம்ம கையில் கிளினிக்கில் எல்லா பேஷண்ட்டுமே இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்கு. சொரியாசிஸ் ஹோமியோவில் நல்லா க்யூர் பண்ணிக்கலாம். ஹோமியோவில் ட்ரீட்மெண்ட் இருக்குது.